ஒரு கணக்கு மாறலையே. இவர் எல்லாரையும் நீக்கினார்ல. எத்தனை பேர் நீக்கி எத்தனை பேர் புதிய பதவி போட்டார். செயல் தலைவராக இருங்கன்னு சொன்னார். அன்புமணி நீக்கினாரா? இல்ல. ஏன் நீக்கல? மீடியா கேட்டாங்கல்ல, உங்க மகனை நீக்க மாட்டேன்னார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஒரு சின்ன ஒரு நூலளவுடைய அந்த பாசம் இருக்கு. ரத்த சொந்தம் இருக்கு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் இருந்துக்கிறேன்றார். என் மூச்சு காற்று வரை, அதுக்கு முன்னாடி 2024, 26 தேர்தலில் இருப்பேன்னு சொன்னார். அதன் பிறகு மூச்சு காற்று என்ன சொல்கிறாருன்னா, கட்டுப்பட்டுருன்னு சொல்ல, நான் சொல்வதை கேளுங்கிறாங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறார். முதல்ல ஒன்று இவரை மத்திய அமைச்சராக்கினதே பெரும் தவறுங்கிறார். அதன் பிறகு குடும்ப பெண்கள் வரக்கூடாதுன்னா சௌமியா தூக்கின்னு போய் தர்மபுரி நிறுத்துறீங்க. ஒரு கேண்டிடேட்டை போட்டு வாபஸ் வாங்கி நிறுத்துறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் கோபம் இருக்கும். அவர் தன்னுடைய சமுதாய மக்களை நம்ம எப்படி நம்ப வச்சோம்? நம்ம எந்த பதவிக்கு வரமாட்டோம், எந்த அரசியல் பதவி ஏற்க மாட்டோம், நானோ என் குடும்பத்தினரோ அரசு பதவிகள் வைக்க மாட்டோம் சத்தியம் பண்ணுவேன், அதை மீற வச்சுட்டானேன்ற கோபம் அவர் உறுத்திட்டே இருக்குங்க. டெய்லி உறுத்துது. அந்த செஞ்ச பாவம் இருக்குல்ல, அது உறுத்தும். அதுதான் உறுத்திட்டு இருக்கு அவருக்கு. இத்தனை ஆண்டு காலம் அதை மனசுக்குள்ள வச்சிருந்ததோட வெளிப்பாடு தான் இதெல்லாமே. ஆமா. ஓகே. இது அன்புமணி தான் சட்டிலாக டீல் பண்ணிருக்கும். அவர் நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அந்த அரசியலுக்கு வந்துட்டீங்க. பல பதவிகளை சுவைத்து விட்டீர்கள். இப்போ உங்க அப்பா கேட்கறது என்ன? இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி குறித்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற. வேற என்ன இருக்கு? அந்த ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுங்களேன். என்ன முடிஞ்சு போச்சு? என்ன முடிஞ்சிட போகுது? இந்த கட்சி ஒரே ஒரு முறை அப்பாவிடம் நான் கொடுத்து விட்டேன், அப்பாவுக்கு சொல்கிற உத்தரவை கேட்டு நடப்பேன், முடிஞ்சு போச்சு.